வணக்க மக்களே. திருச்செந்தூரில் உள்வாங்கி கடல் வெளிவந்த வினோதம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அன்று காலை திருச்செந்தூர் கடல் திடீரென்று சுமார் 70 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய பகுதிகள் எப்பொழுதும் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் பாசி படிந்த அபூர்வ பாறைகள் வெளியே தெரிந்ததால் கடற்கரைக்கு வந்த பக்தர்கள் பெரும் ஆச்சரியமும் பரபரப்பையும் அடைந்தனர். பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கடல் நீர் மட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதும் வழக்கமாக ஒன்றுதான் என்றாலும் அன்று காலை திடீரென கடல் நீர் பின்னோக்கி சென்றது பக்தர்களுக்கிடையே சற்று அச்சத்தை ஏற்படுத்தியது. கடல் உள்வாங்கி உள்ள பகுதிகள் பாறைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் கடலில் நீராடும் பக்தர்கள் மிகவும் கவனமுடனும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முன் பின்னும் சில தினங்களில் காலையில் கடல் நீர் உள்வாங்குவதும் மாலையில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் இங்கே இயற்கையாக நடக்கும் நிகழ்வுதான் என பெரியவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் 70 அடி வரை கடல் உள்வாங்கியுள்ளதால் கடற்கரை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாலையில் கடல் நீர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். இக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து முருகன் அருளை பெறுகின்றனர். அதுவும் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை வந்துவிட்டால் சாமி தரிசனம் செய்வதும் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியும் இருக்கும். இந்நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மற்றும் அதற்கு முந்தைய பிந்திய நாட்களுக்கு கடல் நீர் உள்வாங்குவதும் பின் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் சில நேரங்களில் கடல் சீற்றம் ஏற்படுவதும் கடல் நீர் கடற்கரையை தாண்டி வெளியே அலையடிக்கும் நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அன்று பகுதியில் உள்ள செல்வத்தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 70 அடி தூரம் கடல் நீர் திடீரென்று உள்வாங்கியதனால் பாசிப்படிந்த பச்சை நிற பாறைகள் அதிக அளவில் வெளியே தென்பட்டன. மேலும் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் சுற்றுலா பயணிகளும் பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் நின்று செல்ஃபி எடுத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சில பக்தர்கள் அலறியடித்து கொண்டு வெளியேறினர். மேலும் கடல் உள்வாங்கிய பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். கடலில் நீராடும் பக்தர்கள் கவனமாக முறையில் நீராடுமாறு கோவில் நிர்வாகம் சார்பாக ஒலிபெருக்கு மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மூலமும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மக்கள், இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.